Hello friends, அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மறுபடியும் கியா கரன்ஸ் கிளாவிஸ் கூட இருக்கும். இது என்ன வேரியன்ட் அப்படின்னு கெஸ் பண்ணீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன வேரியன்ட்ஸ் கவர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த வரிசையில் வர்றேங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HTX Plus டாப் வேரியன்ட் கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் HTX கவர் பண்ணோம். அதை தொடர்ந்து ரெண்டாவது லெவல் வேரியண்டான HTK நம்ம வந்து கவர் பண்ணோங்க. ஒரு வகையில் அது வந்து மூணாவது வேரியன்ட் கூட சொல்லலாம். இது என்ன வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா HTKவுக்கு ஒரு படி மேலே இருக்கக்கூடிய வேரியன்ட். அதாவது சரியா சொல்ல போனா இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸை பொறுத்தவரை ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதாங்க பேஸ் மாடல். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேரியன்ட்ஸ்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது இதுதான் ஆட்டோமேட்டிக்கோடைய பேஸ் வேரியன்ட் HTK Plus கியா கரன்ஸ் கிளாவிஸ். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டர்போ என்ஜினோட வர்றது கிடையாது. டர்போ பெட்ரோல் மட்டும் தான் வருது. அதுக்கப்புறம் டர்போ டீசல் வருதுங்க. இந்த நான் டர்போ பெட்ரோல் என்ஜின் இல்லாமல் இருக்கு இந்த வேரியன்ட்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய பிரைசிங் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரைசிங் ரீதியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல் 6 ஸ்பீட் மேனுவல் அந்த வண்டியோடைய பிரைசிங் HTK Plus வேரியண்டோட எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1540ங்க, 15,40,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம். அதுக்கப்புறம் DCT ஆட்டோமேட்டிக் இருக்கு, 7 ஸ்பீட் DCT ஆட்டோமேட்டிக் டர்போ பெட்ரோல். அதனுடைய பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 1690, 16,90,000 வருதுங்க எக்ஸ்ஷோரூம் பிரைசிங். அதுக்கப்புறம் டீசல் ரேஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டர்போ டீசல் வித் மேனுவல் கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16,50,000 ரூபாய் அது வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டர்போ டீசலில் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த வேரியண்ட்டில். அந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் வந்து 18 லட்சம் ரூபாய் சரியாக வருதுங்க எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் பொறுத்தவரை. ஸோ விலை வந்து முன்னை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸ்பெஷலாக சொல்ல போனால் நம்ம வந்து ஏற்கனவே ரிவ்யூ பண்ண HTK வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வண்டியோட பிரைசிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ அந்த அதிகமான ப்ரைஸுக்கு இந்த வண்டியில் என்னென்ன அளவுக்கு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு இருக்குது, வண்டி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே டீட்டெயில்டாக இந்த ரிவ்யூவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸ் HTK Plus நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த பிரசன்னா கியா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்கு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்கறது தான், நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே போல எல்லா கார்ஸோட எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸுமே தமிழ்ல நீங்க நம்ம சேனல்ல டீடைல்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் இன்னைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் Facebook, Instagram and Twitterலையும் கூட ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க கியா கரன்ஸ் கிளாவிஸ் HTK Plus வேரியன்ட் ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கியா கரன்ஸ் கிளாவிஸோடைய புது HTK Plus வேரியண்ட்டுங்க. அதாவது சரியாக சொல்ல போனால் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸோடைய ஸ்டார்டிங் வேரியண்ட் இதுதான், பேஸ் வேரியண்ட்னு சொல்லலாம் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை. ஸோ HTK வேரியண்ட் நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வண்டியோடைய விலை வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் ரீதியாகவே 1 லட்சம் ரூபாய் அதிகமாக வருதுங்க. டர்போ பெட்ரோல் மேனுவல் அண்ட் டர்போ டீசல் மேனுவல் அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சரிங்களா. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 1 lakh ரூபீஸ்க்கு இந்த வண்டியில் என்ன தர்றாங்க அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அதை தான் மெயினாக பார்க்க போகிறோம். முதல் விஷயம், இந்த வண்டியோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த 4 வெர்ஷன்ஸோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் இப்போவே மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பேசுனீங்கன்னா 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின். அது வந்து கியா கரன்ஸ்க்கும் சேம் தான், கியா செல்டாஸ்லையும் பார்த்துருக்கோம், அண்ட் ஹியூண்டே கிரெட்டா அந்த மாதிரி கார்கள்லையும் இருக்குது. அதே என்ஜின் தான் இந்த வண்டிக்கு. இந்த வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு இந்த டர்போ பெட்ரோல் என்ஜினுக்கு 7 ஸ்பீட் DCT டியூல் கிளச் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடைக்குது வித் பேடல் ஷிஃப்டர்ஸ் அண்ட் மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ். 160 PS மேக்ஸிமம் பவரும் 253 Nm மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த டர்போ பெட்ரோல் என்ஜின். அதுக்கு அடுத்தபடியாக டீசல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் சேம் என்ஜின் தான், 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் CRDI டர்போ டீசல் என்ஜின். 115 PS மேக்ஸிமம் பவரும் 250 Nm மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக். அந்த டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனுக்கு மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் மற்றும் பேடல் ஷிஃப்டர்ஸ் ஆப்ஷனும் கிடைக்குதுங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ஜினோடைய ஸ்பெக்ஸ். மேக்ஸிமம் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா டீசல் என்ஜின் ரீதியாக கியா கரன்ஸ் ஓனர்ஸ் சொல்கிறது 22 வரைக்குமே ஹைவேஸில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே வந்து டர்போ பெட்ரோல்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் மேக்ஸிமம் ஒரு 16 வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில பீப்புள். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வாங்க வண்டியோடைய லுக்ஸ் ரீதியாக என்ன மாற்றம் இருக்குன்னு பார்ப்போம். முதல் விஷயம், என்ஜின் ஆப்ஷன்ஸ் ரீதியாகவே லுக்ஸும் மாறுதுங்க. அதாவது நம்ம HTK வேரியண்ட்டில் பார்த்தோம், நான் டர்போ என்ஜின் வேர்ஷன்ஸோடைய டாப் வேரியண்ட் HTK. அதில் வந்து இந்த நான் டர்போ பெட்ரோல் என்ஜின் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்தாங்க, 15 inch அலாய் வீல்ஸ். அந்த மாதிரி இந்த வேரியண்ட்டில் இல்லைங்க. இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டர்போ என்ஜின் ஆப்ஷனே கிடையாது. ரெண்டுமே டர்போ என்ஜின்ஸ் தான், டர்போ பெட்ரோலும் சரி டர்போ டீசலும் சரி. அப்படின்னு இருக்கும்போது இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸே இல்லை, வீல் கவர்ஸ் தான் கொடுக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் 16 inch ஸ்டீல் வீல்ஸ். ஓகே, அதில் வந்து 15 inch தான் வந்துச்சு அலாய் வீல்ஸு HTK வேரியண்ட்டில்.
ஆனால் இதில் 16 இன்ச் தான் ஸ்டார்டிங்கு. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் இல்லாமல் பார்க்குறதுக்கு அலாய் மாதிரி இருக்கிற ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து ஸ்டீல் வீல் கவர்ஸ், ஸ்டைலைஸ்டு வீல் கவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அலாய் மாதிரியே இருக்குது, பக்கத்துலேருந்து பார்த்தாலுமே அலாய் மாதிரியே தான் இருக்குது. தொட்டு பார்த்தா தான் இது வந்து வீல் கவர்ஸ்ன்னு தெரியும். பட் இது வந்து ஓகே தாங்க, இது ஒன்றும் பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. சரிங்களா, இருந்தாலும் அலாய் வீல் கொடுத்துருக்கலாங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. பட் ஸ்டில் ஓகே. தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஹெச்டிகே வேரியண்ட்டில் பார்த்தது போலவே இந்த எல் ஷேப்ட் எல்இடி டிஆரில் இருக்குது. கூடவே வந்து உங்களுக்கு ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பும் கொடுக்குறாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இன்னும் கூட ஹாலோஜன் பல்பு தான். பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே. தென் ஃப்ரண்ட்டில் மீதி விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கனெக்டட் ஷேப் மாதிரி ஒரு லுக் வந்து இருக்குங்க. அது ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் வருது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் உங்களுக்கு வந்து ஹெச்டிகே வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. அது உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக நீட்டாக இருக்குது. அண்ட் சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குங்க. ஓவரால் வண்டியை ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறதுக்கு பெரும்பாலும் ஹெச்டிகே வேரியண்ட் மாதிரி தான் இருக்கும். காரணம் வந்து ஹெச்டிகே உடைய டீசல் அண்ட் டர்போ பெட்ரோல் வேரியண்ட்லேயே கூட பார்த்தீங்கன்னா இதே வீல்ஸ் தான் வருதுங்க. ஸோ ஓவரால் அடுத்தது சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலைங்க, அதே மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிகே வேரியண்ட்டில் உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வராது. அந்த ஃபீச்சர் இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. ஸோ ரிக்வஸ்ட் சென்சார் நீங்கள் டோர் ஹேண்டில் தெளிவாக பார்க்க முடியும். அதை தவிர வேறு ஒரு பெரிய அடிஷன் ஒன்றும் இல்லைங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த க்ரோம் விண்டோ லைனிங் வந்துடுது. அது மேபி இன்னொரு வித்தியாசமாக இருக்கலாம். இது க்ரோம்ங்கிறத விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ் மாதிரி ஒரு ஃபினிஷுங்க. அது வந்து விண்டோ லைனில் வந்துடுது இந்த வேரியண்ட்டில். அது உங்களால் பார்க்க முடியும். மேலே ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ரூஃப் ரெயில்ஸ் வந்து லோடிங்காக இல்லை. இந்த ரூஃப் ரெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைபர் ரூஃப் ரெயில்ஸ் தான். அப்படின்னு இருக்கும்போது லோடிங் பண்ணக்கூடாது. மேலே ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குது, சன் ரூஃப் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து பெரும்பாலும் வந்து ஹெச்டிகே வேரியண்ட் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். எக்ஸப்ட் ஃபார் இந்த ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ரிக்வஸ்ட் சென்சாரும் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விண்டோ லைனிங்கும் வருதுங்க. அதை தவிர பெரும்பாலும் ஹெச்டிகே மாதிரி தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது ரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் டிஃப்ரென்சஸ் ஆரம்பிக்குது, டு பி ஃப்ராங்க். அதாவது பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப் வந்து இந்த வேரியண்ட்லேருந்து கிடைக்குதுங்க. ஹெச்டிகே வேரியண்ட்டில் இந்த கனெக்டட் டைல் லேம்ப் இல்லை. ஸோ இந்த வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. அது ஒரு மேஜர் வித்தியாசம்னு சொல்லலாம். தென் வேறு ஒன்றுமே வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் வந்தது இந்த வேரியண்ட்டில். அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது. பின்னாடி வந்து உங்களுக்கு கனெக்டட் டைல் லேம்ப் அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பரும் வந்துடுது இந்த ஹெச்டிகே ப்ளஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை. இது வந்து ஆக்சுவலி நல்ல ஒர்த்தான ஃபீச்சர் தான் நான் நினைக்கிறேன். சேஃப்டி ரீதியாக ரியர் வைப்பர் இருக்கிறது. மற்றபடி பின்னாடி உங்களுக்கு பார்க்கிங் கேமரா வந்து HTE ஆப்ஷன் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. அண்ட் 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் அதுவும் வந்து வந்துடுது. ஸோ எல்லாமே ஏற்கனவே இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான், ஒன்றும் பெரிய அடிஷன் இல்லை. இப்போ வாங்க கேபினுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இன்டீரியர்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வண்டியோடைய கீ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ டாப் வேரியண்ட்ஸில் வரக்கூடிய அதே ஸ்மார்ட் கீஸ் இந்த HTK ப்ளஸ் வேரியண்ட்டில் கிடைக்குது உங்களுக்கு. நீங்கள் பார்க்கலாம், இதுலேயே உங்களுக்கு வந்து ரிமோட் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ ரிமோட் ஸ்டார்ட் இது ஒரு அடிஷனல் ஃபீச்சராக படுது எனக்கு. ஓகே, தென் ஸ்மார்ட் கீஸ், ரிக்வஸ்ட் சென்சர் இங்கே இருக்குது. ரைட், ஓகே. இன்டீரியரோடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இது வந்து HTK வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது, பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. காரணம் இந்த வண்டியோடைய இன்டீரியரோடைய லுக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த பேஜ் அண்ட் பிளாக் காம்பினேஷன் HTK வேரியண்ட்டில் இந்த அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சேமாக தான் இருக்குது, பெரும்பாலான ஃபீச்சர்ஸும் சேம் தான். பட் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது, இது HTK வேரியண்ட்டில் இல்லை. ஸோ இது ஒரு அடிஷன் ஃபீச்சராக தெரியுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஸ்டாண்டர்டாக காமனாக வந்துடுது. இந்த பார்ஷியல் ஃபேப்ரிக் அப்போல்சரி கிடைக்கிது உங்களுக்கு. அதாவது இந்த அவுட்டர் ஏரியா மட்டும் உங்களுக்கு வந்து லெதர் ட்ரெக்ஷனாக இருக்குது. சென்டர் பார்ட்டெலாம் உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் வந்து ஜென்ரலி நல்லா கம்ஃபர்டபுளாக பெரிய சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் உட்கார்றவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தென் உள்ளே உட்காருவோம். உள்ளே உட்காந்து பார்த்தோம்னா இன்டீரியரோடைய லுக் இப்படி தான் இருக்குங்க. ஓகே, டக்குன்னு பார்க்கும்போது இது HTK வேரியண்ட்டே தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். காரணம் ஓவரால் லுக்கு, அந்த கலர் தீம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஃபீச்சர்ஸ் ரீதியான பார்க்கும்போது ஒவ்வொன்றா நம்மளால் கவனிக்க முடியுங்க. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது. வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை, HTK வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லாமல் தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட் ஆகியிருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் வேறு என்ன ஆட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஆப்ஷனும் இந்த வேரியண்ட்லேருந்து ஆட் ஆகியிருக்கு. அது உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு தனி பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் உண்டு. ஆல்ரைட், தென் ஆல் 4 பவர் விண்டோஸ் எல்லா வேரியண்ட்லேயும் ஸ்டாண்டர்டு தான். அதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. வெயில் ஆரம்பிச்சிருச்சு திரும்ப கோயம்புத்தூரில்.
ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குங்க டிஸ்பிளேஸ். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. HDK வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருந்துச்சு, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இதில் உங்களுக்கு வந்து வயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி இருக்குது. DRVMனா என்னென்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவை ஃபார்வர்டில் ஆக்டிவேட் பண்ணுற ஆப்ஷன் அதுவும் இருக்குது. இருங்க, ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது. ஸோ அதையும் ஆன் பண்ணிடுறேன். ரிவர்ஸ் கேமரா வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் அதுவும் கிடைக்குது. குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸும் கிடைக்குது. ஸோ ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே இருக்குது. அது நீங்கள் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் MIDயில் நீங்கள் வந்து இது பார்த்துக்கலாங்க, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ட்ரிப் மீட்டர்ஸு, அண்ட் இது டீசல் வண்டிங்கிறதுனால யூரியா லெவல் இண்டிகேட்டரும் இருக்குது. ஸோ ஆல் ஓகே, குவைட் நைஸ். TPMS இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே இருக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தென் கூடவே பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோஸுக்கும் ஒன் டச் டவுன் இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணணும். டிரைவர் விண்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டச் டவுன் அண்ட் ஒன் டச் அப் ஃபீச்சரும் இருக்குது. அதே மாதிரி மீதி விண்டோஸுக்கு இருக்கா? இல்லை, மீதி விண்டோஸ் எல்லாம் நார்மல் பவர் விண்டோஸ் தான். அதில் உங்களுக்கு ஒன் டச் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. ஸ்டீரிங் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட் இருக்கா? இல்லை, டில்ட் மட்டும்தான். பட் ஸ்டில் ஓகே. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் கிடச்சிருது. அது வந்து HDK வேரியண்ட்லேயே வந்துடுது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். கன்சோலே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பழைய கரண்ட்ஸோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, அது நீங்கள் பார்க்கலாம். வேறு என்ன பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM உண்டு. அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டர் மேலே ரூஃபில் ஒன்று கொடுத்துருக்காங்க. கூடவே செப்பரேட் எல்லோ கேபின் லேம்ப்ஸ் வந்துடுது. அண்ட் கோ டிரைவர் சைட் சன்வைசரில் வேனிட்டி மிரர் இருக்குது. கீழே இங்கே சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஹில் டிசென்ட் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, அதோட சேர்த்து ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் எல்லா வேரியண்ட்லேயுமே ஸ்டாண்டர்டாக வருது கரண்ட்ஸை பொறுத்தவரை. கூடவே 3 வகையான ஃபிசிக்கல் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ், ரெகுலர் USB, C டைப் USB அண்ட் 12 வோல்ட் 3மே இருக்குது. இந்த இடத்துல ஃபோன் ஸ்டோரேஜுக்கு ஒரு பாக்கெட் இருக்குது. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர் இது தான். ஓகே, HDK வேரியண்ட்டில் நம்ம பார்த்தோம் கியர் லீவர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நார்மலாக இருந்தது. இதில் கொஞ்சம் ஆடம்பரம் ஆட் பண்ணி இந்த பிரஷ்டு மெட்டல்லாம் கொடுத்து லெதரெட் கவர்டு மாதிரி ஒன்று ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க, லெதரெட் ஃபினிஷு. ஸோ இது வந்து HDKல இல்லாத ஒரு லுக் HDK ப்ளஸில் ஆட் ஆகிருக்கு, அது சொல்லலாம். இந்த HTX வேரியண்ட்லேருந்து தான் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட ஆப்ஷன் ஆரம்பிக்குது. அப்படி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் அண்ட் பேரல் ஷிஃப்டர்ஸ் தவிர எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனும் கிடைக்குது. மற்றபடி இந்த சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் எல்லா வேரியண்ட்லையும் சேம் தான். உள்ள 2 லெவலுக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். உள்ள டீப்பாகவும் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ 2 கப் ஹோல்டர்ஸ், மேனுவல் ஹேண்ட் பிரேக் எல்லாமே இருக்கிறது தாங்க. ஒன்றும் பெரிய அடிஷன் ஒன்றும் இல்லை இந்த ஃபீச்சர்ஸ் தவிர. ஓகே, க்ளவ் பாக்ஸ் காட்டல. ஸோ க்ளவ் பாக்ஸ் கூல்டெல்லாம் இல்லை, ரெகுலர் தான். அண்ட் டோர்ஸில் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் 2 வைக்கலாம், அது வந்து ஓகே. அம்ப்ரெல்லா ஹோல்டரும் இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர்ஸ் 2 ட்வீட்டர்ஸ் இருக்குது இந்த வேரியண்ட்டில். ஸோ இதுதாங்க இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஆட் ஆகியிருக்கிறது புஷ் பட்டன் ஸ்டார்ட், கூடவே க்ரூஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ORVMஸு, இந்த விஷயங்கள் மட்டும்தான் கீ ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவேன். இப்போது பேக் சீட்ஸ்க்கு போய் பார்ப்போமா? ரியர் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே HDK வேரியண்ட்டில் பார்த்த அதே சீட்ஸ் தான். 7 சீட்டர் மட்டும்தான் கிடைக்குது லோவர் வேரியண்ட்ஸை பொறுத்தவரை. நீங்கள் டாப் அண்ட் வேரியண்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு 6 சீட்டர் கேப்டன் சேர் ஆப்ஷன் கிடைக்குங்க. ஸோ இந்த சீட்ஸை பொறுத்தவரை பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே சேம் தான். 2 இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடைக்குது. சென்டரில் ஒரு ஆர்ம்ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி எல்லா வேரியண்ட்லையும் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் ஸ்டாண்டர்ட். கூடவே 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரிக்ளைன் ஃபீச்சரும் இருக்குது இந்த சீட்ஸை பொறுத்தவரை. ஸோ நல்ல ரேஞ்சுக்கு நீங்கள் ரிக்ளைன் பண்ணிக்கலாம், ஸ்லைடிங் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கான லீவர் இங்கே கொடுத்துருக்காங்க, இது ரிக்ளைனிங் லீவர். ஸோ இது ஒன் டச் டம்பிள் டவுன் ஃபங்க்ஷனும் வருது தேர்ட் ரோ சீட்டுக்கு உள்ளே ஏறுறதுக்கு. தேர்ட் ரோடைய சீட்டு ஸ்பேஸ் கெப்பாசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே இருக்குது. 9 லெவலுக்கு ரிக்ளைன் ஃபங்க்ஷன் இருக்குது இந்த 50/50 ஸ்ப்ளிட் தேர்ட் ரோ சீட்ஸுக்கு. அது ஒரு சூப்பர் பாயிண்ட்டாக இருக்குங்க. மேலும் இன்னொரு கவனிக்க விஷயம், இந்த HDK ப்ளஸ்ன்னு இல்லை, HDK வேரியண்ட்லேருந்தே இந்த தேர்ட் ரோ சீட்ஸுக்கு உங்களுக்கு இந்த ரியர் USB சார்ஜிங் போர்ட்ஸ் 2 சைட்லையுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை தவிர எல்லா வேரியண்ட்லையுமே இந்த ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இருக்குது. அண்ட் மேலே தனியாக உங்களுக்கு வந்து ரியர் AC வென்ட்ஸும் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் தனியாக ஒரு லைட்டிங் பல்பும் ஒன்று கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ சீட்ஸுக்கு தனித்தனியாக AC வென்ட்ஸ் அண்ட் இல்லுமினேஷன் லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, அது பார்க்க முடியும். ஓகே, ஸோ டோர்னு பார்த்தீங்கன்னா HDE பேஸ் வேரியண்ட்லேருந்து இந்த ரியர் கர்டன்ஸும் கிடச்சிருது உங்களுக்கு, சைடு விண்டோ கர்டன்ஸ். ஸோ அது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு காமன் ஃபீச்சராக ஆகிருச்சு கரண்ட்ஸை பொறுத்தவரை. அண்ட் பின்னாடி உங்களுக்கு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ்,
லெதர் ஃபினிஷ்லாம் இல்லை, நார்மல் தான், பிளாஸ்டிக் தான். ஓகே, ஸோ இப்போது இந்த செகண்ட் ரோ சீட்ஸை பொறுத்தவரை ஓவரால் ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்குங்க. நல்ல ஸ்பேஷியஸான செகண்ட் ரோ சீட்ஸ், நல்ல தாராளமான லெக் ரூம் இருக்குது. இத்தனைக்கும் டிரைவர் சீட் என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் நல்லா ரிக்ளைன், ஸ்லைடிங் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. சூப்பருங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக ட்ராவல் பண்ணலாம். தென் ரியரில் ஏசி வென்ட்ஸோடைய ஃபேன் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே தனியாக ஒரு ஃபிசிக்கல் ரோட்டரி நாப் ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 C டைப் USB சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஃபோன் ஸ்டோரேஜுக்கு ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை HTK வேரியண்ட்டுக்கும் இந்த K+க்கும். மெயின் வித்தியாசம் இந்த டேஷ்போர்டை பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட் ஆகியிருக்கு, தென் வந்து இது எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் வால்யூம்ஸ் ஆட் ஆகியிருக்கு, பட்டன் ஸ்டார்ட் ஆட் ஆகியிருக்கு. இது 3 தவிர டு பி ஃப்ராங்க் பெரிய ஒரு அடிஷன் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் வந்து HTK+ வேரியண்ட்டோடைய இன்டீரியர் அண்ட் ஃபீச்சர்ஸ் வாக் த்ரூ. ஸோ இப்போ வாங்க அடுத்த லக்கேஜ் கெப்பாசிட்டி பார்ப்போமா. கியா கரன்ஸை பொறுத்தவரை பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயம் சீட்டிங்கோடைய ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் லக்கேஜ் ஸ்பேஸ். ஸோ 7 பேர் வண்டியில் ஃபுல்லோடாக இருந்தாலுமே வந்து இந்தளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் தருது இந்த வண்டி. அப்படின்னு இருக்கும்போது ஒரு 4-5 சாஃப்ட் பேக்கை ஈஸியாக வச்சுட்டு போகலாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்படி உங்களுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா தேர்ட் ரோவுடைய சீட்ஸை லைட்டாக நீங்கள் இது செங்குத்தாக வச்சுக்கலாம். அப்ரைட்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இன்னும் அதிகம் பண்ணிக்கலாம். ஒன்று மேலே ஒன்று லக்கேஜ் ஈஸியாக அடுக்கிட்டு போகலாங்க. அதுக்கு மேலே ஸ்பேஸ் வேணுமா, இந்த சீட்ஸை நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிடலாம். ஓகே, இதெல்லாம் வந்து எல்லா வேரியன்ட்ஸ்லேயும் ஸ்டாண்டர்டு தான். ஸோ இந்த தேர்ட் ரோ சீட்ஸை ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெட் ஆகிரும், செம ஃப்ளாட் ஆகிருது பாருங்கள். இதையும் தாண்டி செகண்ட் ரோ சீட்ஸையுமே நீங்கள் ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த லீவரை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் ரோ சீட்ஸுமே நீங்கள் ஃப்ளாட்டாக பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒரு ஃபுல் லென்த்துக்கு ஃப்ளாட் பெட்டு தாங்க. நீங்கள் கேம்பிங்கு, வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க, லக்கேஜ் ஏற்றிட்டு போகிறீங்க, அல்லது நைட் படுத்து தூங்குறீங்க, எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உட்காந்து சீட் ஆடுறீங்கன்னா அதுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. நல்ல சரியான ஸ்பேஸ், கெப்பாசிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குங்க. இந்த ஃப்ளோர் கடியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்கு, டூல் கிட் அதெல்லாமே இருக்குது. அண்ட் வண்டியோடைய ஸ்டெப்னி, ஸ்பேர் வீல்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வண்டிக்கு அடியில் இருக்குது. அடியில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் வீல். ஓகேவா, இது சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 16 இன்ச்சுங்க. பட் இருந்தாலும் ஓகே தான். ரைட், ஸோ லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த அளவுக்கு இருக்குது. திரும்பவும் நான் இங்கேருந்து உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். அதாவது தேர்ட் ரோவில் உட்கார்றவங்களுக்குமே 2 சைட்லையுமே C டைப் USB சார்ஜிங் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்லேயே பூட்டுக்கு லேம்பும் ஒன்று கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில். 2 சைட்லேயுமே பேக் ஹுக்ஸும் இருக்குது லக்கேஜ் ஏரியாவில். ஸோ அந்த வகையிலையுமே எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல கியா மோட்டர்ஸ். ஸோ பூட் ஸ்பேஸ் ஓகே, ஃப்ளெக்சிபிலிட்டி ஓகே, எல்லாமே சூப்பர். ரைட், வாங்க இந்த கியா கரன்ஸ் கிளாவிஸோடைய HTK+ வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கியா கரன்ஸ் கிளாவிஸோடைய HTK+ வேரியண்ட் டீட்டெயில்டான ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூங்க. அதாவது HTK வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வண்டியோடைய ப்ரைஸிங் வந்து 1 lakh rupees எக்ஷோரூம் ப்ரைஸ்லேயே அதிகமாக இருக்குது. அந்த அடிஷன் காஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரியர் கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸ் கிடைக்குது. மேலும் ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் கிடைக்குது. இதை தவிர வேறு ஒரு பெரிய அடிஷன் ஃபீச்சர் ஒன்றும் ஆன மாதிரி தெரியல. ஓவரால் வண்டியோடைய லுக்ஸும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. மேலும் வந்து பவர் ஸ்பெக்ஸ் எல்லாமே கூட வந்து டர்போ பெட்ரோல் அண்ட் டர்போ டீசலுங்கிறது சேமாக தான் வருதுங்க. என்னென்னா ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ் நீங்கள் எடுத்தாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதாங்க ஆரம்ப நிலை வேரியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே டாப் அண்ட் வேரியன்ட்ஸுக்கு போயிடுது. ஸோ அது உங்களுடைய பட்ஜெட்டில் வருமா வராதாங்கிறது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்படி உங்களுக்கு அஃபோர்டபுளாக வேணும்னா இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷன் HTK+ வேரியண்ட். ஸோ இந்த HTK+ வேரியண்ட்டோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் மீண்டும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது டர்போ பெட்ரோல் என்ஜினோட உங்களுக்கு வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் DCT ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. டர்போ டீசல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் அண்ட் டாப் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒன்றும் ஆடம்பரம் ஆட் பண்ணலை எக்ஸ்ட்ரா ப்ரைஸுக்கு. ஸோ இது ஒரு பர்டிகுலர் சாய்ஸாக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTK வேரியண்ட்டே நல்ல வேல்யூ ஃபார் மணின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதில் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இல்லாதது ஒரு சின்ன வருத்தம். ஸோ இதுதான் என்னுடைய ஓவர்வியூ, என்னுடைய அபிப்பிராயம். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.